அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். ஆனந்த அருள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பொருள் மற்றும் பணத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு இன்றியமையாதது பணமும் பொருளும். அது நாம் பல இடங்களில் பதிவு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் வள்ளுவரும் சொல்லுவார், எளியாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை செய்வார் சிறப்பு என்று வள்ளுவர் சொல்லுவார். அப்போ பொருள் பணம் என்பது வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அது ஒரு மனிதன்கிட்ட இருக்கும் வரையில் தான் அவருக்கு இன்றைய சமூகத்தில் ஒரு மரியாதை கிடைக்கிறது என்பதை நாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இடங்களில் அந்த பொருள் எவ்வளோ முக்கியத்துவம் உலகத்திற்கே என்பதை ஒரு ஆங்கில கவிஞன் சொல்கிறான். மணி ஒன்லி செட்ஸ் த வேர்ல்டு இன் மோஷனுங்கிறான். இந்த உலகத்தை சுழன்று கொண்டு இருப்பதற்கு காரணமே பணம் அடிப்படை தான் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பணம் ஒரு மனிதர்கிட்ட இருந்து திருட்டு போயிடுது, அல்லது ஒரு வியாபாரத்தில் அவர் நஷ்டம் அடைஞ்சிட்றாரு, இல்லை அந்த பொருளை ஏதோ ஒரு வகையில் தொலைந்து போயிடுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த வாழ்க்கை எந்த நிலைக்கு ஆகும் என்பதை நாம் பார்த்துருக்கோம். இப்போ பொருள் இழந்துட்டாலே அந்த மனிதனுடைய தன்னம்பிக்கை போயிடுது, அவனுடைய வாழ்க்கை போயிடுது. அப்படிப்பட்ட திருடு போன பொருள்கள் எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாவாங்க அந்த குடும்பம். அதே போல் பொருள் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுது. அப்போ வியாபாரத்தை தொடர்ந்து செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமை வந்துடும், வறுமை வந்துடும். ஆக இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் வருகின்ற பொழுது அப்போ எந்த தலத்துடைய இறைவனை நாம் போய் தரிசித்தோம் அல்லது வணங்கினோம், தொழுதோம் என்று சொன்னால் அந்த இழந்த பொருள்களை நாம் மீண்டும் பெற முடியும், திருடு போன பொருள்களை நாம் பெற முடியும். அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த சிவ தலம்தான் திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசிக்கு அருகாமையில், திருப்பூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருமுருகன் மாநகர் அப்படின்னு சொல்லுது, திருமுருகன் பூண்டின்னு சொல்கிறது. திருமுருகன் பூண்டியில் உள்ள சிவனை, அதை திருமுருகநாதர்னு பேர், அவருக்கு பேர். அவரை நம்ம வழிபட்டோம் என்றால், அவரை நாம் வணங்கினோம் என்றால், மனதார வேண்டிக் கொண்டோம் என்றால், நம்முடைய திருடு போன பொருட்கள், இழந்த செல்வங்கள் மீண்டும் வரும் என்பது இது உண்மையான ஒன்று. இது எப்படி சாத்தியமாகும் என்று சொன்னால் இதற்கு பல சான்றுகள் இருக்குது. சுந்தரர் சேரமான் பெருமான் அவருடைய உற்ற நண்பர். அவரை இடம் சென்று அளவாளவி அங்கு தங்கியிருந்து அவரிடம் பல பொருள்களை பெற்றுக்கொண்டு வருவார். அப்படி பொருள்களை பெற்றுக்கொண்டு வருகின்ற நேரத்திலே ஒரு இறைவன் அவரை சோதிக்க நினைப்பார். உடனே பூதங்களை அனுப்பி அந்த பொருட்களை எல்லாம், பரிசு பொருட்கள், அவருக்கு கிடைத்த செல்வங்கள் எல்லாவற்றையும் பற்றி கொண்டு போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் திரும்பி வருகின்ற நிலையில்தான் இது நடக்கும். சேர நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு அவர் திரும்பி கொண்டு இருக்கிற நிலையில்தான், அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் சென்று அங்கே திருமுருகன் பூண்டியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அங்கே வணங்கி அந்த பூதகலங்களிடம் திருடாக போன அத்தனை பொருள்களை பெற்றுள்ளார். அப்போது நம்முடைய சுந்தரர் பாடுவார், வில்லை காட்டி வெகுட்டு வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லினால் மோதிட்டும் எருந்தியும் கூரை கொள்ளும் இடம் முல்லைத்தாது மணங்கமிழ் திருமுருகன் பூண்டி மாநகர் வாய் எல்லை காப்பது என்றாகில் நீர் எதற்கிருந்தீர் இங்கு எம்பிரானியரே என்று பாடுவார். அதாவது நம்மளுடைய தேவாரம்பாடிய மூவர் முதலிகளில் சுந்தரர் தான் தோழர் என்ற முறையில் சிவபெருமான்கிட்ட இருப்பார். ஆகவே கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் இருப்பார். அதே நேரத்தில் உரிமையோட சிவபெருமான்கிட்ட அவர் கேட்பார். அது மாதிரி தான் ஒரு இடத்துல குண்டையூர் கிளார்கிட்ட நெல் பெற்றிருப்பார். அப்போ கூட சிவபெருமான்கிட்ட கேட்பார், நீல நினைந்தடியே நித்தமும் கைதொழுவேன், வாழ கண்மடவால் அவள் வாடி வருந்தாமே, குண்டையூரில் எம்பெருமானே சில நெல்லும் பெற்றேன், ஆளில எம்பெருமானே அவை அட்டி பணித்தரவேன்னு கேட்பார். அப்படி திருமுருகன் பூண்டி மாநகரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சுந்தரர் கேட்ட மாத்திரத்திலே திருடு போன பூதகணங்களால் திருடு போன அத்தனை
செல்வங்களை மீண்டு கொண்டு வருவார். ஆகவே அந்த அடிப்படையில் தான் திருமுருகன் பூண்டியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருமுருகநாதர். அந்த தலம் மிக பிரசித்தி பெற்ற தலம். கொங்கு நாட்டு தலங்களில், தேவாரம்பாடிய தலங்களில் அது 7வது தலமாக இருக்கிறது. அந்த தலத்தை சென்று நாம் உருகி மனதார வேண்டிக் கொண்டால் திருடு போன பொருள்கள் திரும்ப வந்துவிடும், இழந்த செல்வங்களை பெற முடியும், வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை நாம் சரி செய்ய முடியும். அதோடு அல்லாமல் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அங்கே சென்று நிவர்த்தி அடையலாம். இதையெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துருக்கக்கூடிய ஒன்று. நானே என்னுடைய வீட்டில் திருடு போயிருந்தது. அதை நான் நிச்சயமாக அதில் சில பகுதிகளை நான் பெற முடிந்தது. அந்த தலத்துக்கு போய் நான் முருகனை, அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வேண்டி இதன் மூலமாக கிடைக்கப்பட்டது என்பது உண்மை. ஆகவே நம்ம அடியார்கள், நம்முடைய சிவனை வணங்கக்கூடியவர்கள், நம்முடைய அத்தனை பேரும் இதை போன்று பாதிக்கப்பட்டவர்கள் திருமுருகன் பூண்டி மாநகர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவனையும் முருகனையும், ஏன்னா முருகன் சூரபத்மனை அழித்த பிறகு அதற்கு பரிகாரம் தேடுவதற்காக அவர் சிவலிங்கத்தை உருவாக்கி வணங்கிய இடம்தான் அந்த திருமுருகன் பூண்டி. ஆகவே அங்கே முருகனும் கருவறையிலே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த தலம். அந்த தலத்திலே சென்று நீங்கள் வணங்கி இழந்த பொருட்களையும், திருடு போன பொருட்களையும், இழந்த செல்வங்களையும், வியாபாரத்தால் ஏற்பட்ட நஷ்டங்கள், பல்வேறு வகையிலே பொருள் அல்லது பணம் இழப்பு ஏற்பட்டிருந்தால் அவற்றை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அந்த சிவபெருமான் நமக்கு மனம் உறங்கி நமக்கு இறங்கி நம்முடைய இழந்த பொருள்களை திருப்பி வழங்குவார் என்பது நிச்சயம். ஆகவே அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள், அடியார்கள் எல்லோரும் சென்று யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறதோ அவர்கள் சென்று நீங்கள் வணங்கி உங்களுடைய செல்வங்களை மீட்டு கொள்ளலாம் என்று கூறி இந்த பதிவில் இத்துடன் நாம் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.